ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிபி குக் ஷோ. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். தம் பிரியாணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம குக்கர் எடுத்துட்டு அதுல 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். பாருங்க, எண்ணெய் சூடான உடனே இதுல ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, நட்சத்திர பட்டை. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வெட்டி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். அப்படியே கலர் மாறினா கூட போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இதுல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க 3ல இருந்து 4 கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் இல்லைங்களா? 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தா கசப்பு வரும். இப்போ நல்லா எண்ணெயோட வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நல்லா வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, இந்த ரெண்டுமே நம்ம சேர்த்துக்க போறோம். எண்ணெயிலே வதக்கிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதையும் சேர்த்து வதக்கிடலாம். மல்லி போட்டீங்கன்னா வதங்கிட்டு இருக்குங்க. இதுல நம்ம தக்காளி, நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா நீங்க 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வதங்கணும். பாருங்க, எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிட்டு இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வைக்க போறோம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது பாஸ்மதி ரைஸ் 2 கப் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். தக்காளி வேகும் போது தான் நான் ஊற வைக்கிறேன். இப்ப பாருங்க, தக்காளியும் வெந்துட்டு இருக்கு. இதுல நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், அவ்வளவுதாங்க நான் சேர்த்துக்க போறேன். வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்லை. இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்ப பாருங்க, இதுல 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தயிர் கண்டிப்பா வேணுங்க, அதுதான் மட்டனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மட்டனை போட்டுற வேண்டியதான். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதனால அதை சேர்த்து ஒரு கிளறி விட்டுற வேண்டியதாங்க. இந்த மசாலா பேஸ் கூட இந்த பேஸ்ல விசில் விட்டு உப்பு போட்டு எடுத்தாலே நம்மளுக்கு மட்டன் கிரேவியே சூப்பரா வந்துருங்க. மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மட்டனை தனியா வேக வைக்க போறோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி 2 டம்ளருக்கு 2 கப் எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றணும். அதுல 1 கப் இப்போ சேர்த்துக்க போறேன். அவ்வளோதாங்க. மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா 5-6 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ விசில் போயாச்சு. பாருங்க மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மீதி இருக்கிற 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுல அரிசி போட போறோம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி தான் சேர்க்க போறோங்க. இப்ப பாருங்க தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அரிசி போட்டா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலயே சேர்த்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்க போறோம். ஒரு கொதி வந்தாலே ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரொம்ப கிளற வேணாங்க. அளவா கிளறி கொடுத்தா போதும். தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போடணுங்க. அது என்ன அளவுன்னு நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு தம் போடக்கூடாது. இன்னுமே கொஞ்சம் வத்தி வரணும். அதுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடி பிடிக்கிற பதத்துக்கு போகும் இல்லைங்களா, தண்ணி சுண்ட சுண்ட அந்த டைம்ல நம்ம போடணும். பாருங்க இவ்வளவுதான் தண்ணி மேல வந்திருக்கு. இப்போ ஒரு கிளறிட்டு நம்ம இப்போ தம் போட ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குங்க. இப்போ தோசைக்கல் எடுத்திருக்கேன். அதுல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து இந்த குக்கரை பிரியாணி குக்கரோட எடுத்து வச்சு மூடிட்டு மேல வெயிட் வச்சிட வேண்டியதாங்க. வெயிட் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. சூப்பரான பிரியாணி நல்லா பூ மாதிரி அரிசி வந்துட்டு விரிஞ்சு வந்திருக்கும். இதுல மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நெய் வேணா நீங்க கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நான் நெய் ஊத்தல. பாருங்க சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. டடா பூ போல மட்டன் வெந்து வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த நல்லி எலும்பு பீஸோட எடுத்து அப்படியே பரிமாறி சாப்பிடும் போது அதோட சுவையே தனிங்க. இப்ப வாங்க பிளேட்டிங்ல பரிமாறிடலாம். நல்லா பீஸோட எடுத்து நல்ல பிரியாணி ரைஸோட எடுத்து வச்சு சர்வ் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியா சர்வ் பண்ணுங்க. கூட ரைத்தா பிடிச்சா ரைத்தாவும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.